அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு நண்பர்களுக்கு, என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் நண்பர்களுக்கும் வணக்கம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் நீங்கள் மாதிரி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதில்ல, கமெண்ட் போடுறதில்ல, ரிப்ளை பண்ணுறதில்ல, மெசேஜ் பண்ணுறதில்ல. ஸோ மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு ஒரு போஸ்ட் போடுறதே ரேர் பண்ணியிருக்கீங்க. உண்மைதான், வேலை அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு நேரத்தை ஒதுக்க முடியல. என்னால் டைப் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ எது சீக்கிரத்தில் முடியும்னு பார்த்தேன். பெஸ்ட்டு ரெக்கார்டிங் நல்லா இருக்கு. ஒரு போஸ்ட் போடுறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். ஒரு ரெக்கார்டிங்கில் 10 பேர்த்துக்கு நம்ம ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். இன்னொருத்தர் என்கிட்ட கேட்டார், சார் நீங்கள் ஏன் செக்ஸ் சம்மந்தமான போஸ்ட்டை மட்டும் போடுறீங்க அப்படின்னு. எஸ், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு 5 புக் 6 புக் இருக்கும். நம்ம படிக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு தமிழ் பிடிக்கும், ஒரு நாள் இங்கிலீஷ் பிடிக்கும். ஸோ அந்த இதில் எனக்கு பிடிச்சது சப்ஜெக்ட் செக்ஸ். ஸோ செக்ஸில் நிறையா விஷயம் இருக்குது. அதை பற்றி எல்லாம் நம்ம இன்னும் வர்ற வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் போய் சேருவீங்க. யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய விதமாக வீடியோ போட்டிருக்காங்க, வியக்கத்தக்க வைக்கலாம் சித்த மருத்துவத்தை பற்றி. ஸோ நல்லா இருக்குது. ஸோ அதுலேயும் நிறைய ஃபேக்கானது இருக்குது, அதெல்லாம் சுட்டி கட்ட வரும்ல. ஸோ நான் இது மணிக்காக எதுவும் பண்ணுறது கிடையாது. நான் மணி உங்ககிட்ட கேட்டது கிடையாது. ஸோ இது ஒரு புது நாள் கருதி தான் நான் இது பண்ணுறேன். சித்த மருத்துவத்தை அழிய விடாத ஒரு அழியக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே காரணத்தினாலையும், சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து இருக்கிற ஒரே காரணத்தினாலையும் சித்த மருத்துவத்தை நான் ஆதரிக்கிறேன். நிறையா இருக்கு, கடல் போல நிறையா இருக்குது, ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு நான் விட தேடுறதில்ல. எனக்கு புதுசாக ஏதாவது கற்றுக்குவேன். ஸோ செக்ஸ் அந்த மாதிரி நிறையா கேள்வி இருக்கும், கேளுங்க. உங்களுக்குடைய கொஸ்டினுக்கு உங்கள் பக்கத்தில் ஆன்சர் இருக்கும், அதை நான் தேடித்தரேன். ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறது ரொம்ப நம்ம சாப்பிட்ற உணவு தான் நமக்கு ட்ரீட்மெண்ட். அதை சரியாக சாப்பிட்டாலே போதும். அந்த விதிமுறைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ இது மூலமே நிறையா சப்ஸ்கிரைப். ஏன்னா இதுக்காக நான் யூடியூப்பில் ரெக்கார்டிங் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆரம்பித்தேன்னா, என் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் இருந்தீங்க. 5000 அந்த 5000 இருந்துச்சு, வெயிட்டிங்கில் 2000 இருந்துச்சு. அது ஹேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன், இனி வர என் போஸ்ட்டுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஃபேஸ்புக் பண்ணேன். அதே 1 வீக்கில் அது வந்துச்சு. அதே 5000 ரீச் ஆச்சு. ஸோ இன்னும் அதில் 1200 பேர் வெயிட்டிங்கில் இருக்கீங்க. ஸோ யூடியூப்பில் அந்த தொல்லை இல்லை, 5000 பேர் தான் உள்ளே வரணும், எல்லாத்துக்கும் போய் சேரும். ஸோ பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் ரீச் ஆகும்னு சொல்கிறதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். ஒத்துணுங்க, கொஸ்டின் கேளுங்க, அதுக்கான ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். என்னால் முடிஞ்சளவு உங்களை நான் தெளிவுபடுத்துவேன். செக்ஸ்ன்றது ஒரு நோய் இல்லை, அது மன ரீதியாக பாதிக்கப்பட்டது ஒன்று. எல்லாத்துக்கும் ஆன்சர்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்சரை தேடி நம்ம போனோம். பல லட்சம், பல கோடி, சில கோடின்னு சொல்லலாம். பல லட்சம், சில கோடியை ஒரு ½ அன் ஹவர் சுகத்துக்காக செலவு பண்ணிகிட்ருக்கோம்.
அது முழுமையாக கிடைக்க பாடுபடுறோம், மறைச்சு வாழ்கிறோம், மனதுக்குள்ளே புலம்பிகிட்ருக்கோம். அதுக்கான ஆன்சரை இனிமேல் தேடுறோம். ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் நம்பருக்கும் மேக்ஸிமம் நான் அதில் போஸ்ட் போடுறேன். ஸோ இதுலேயும் வாங்க, இதில் என் வாய்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும், ஈஸியாக இருக்கும். அதை காட்டிடும். ஏன்னா எழுதுறது எனக்கு எப்படி மிஸ்டேக் வரும். ஸோ அதனால் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இனிமேல் வாரத்துக்கு ஒரு 5 வீடியோ வச்சு நான் ஒரு மூலிகையை பற்றி நான் பேசுவேன். நன்றி, வணக்கம்.